நான் கொஞ்ச நேரம் சிந்தனைக்கு ஆபேல் முதலாவது மரித்த ஒரு மனிதன், சரீரத்தில் மரித்து போன ஒரு மனிதன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலுடைய வாழ்க்கை ஒரு விலையேறப்பெற்ற ஒரு வாழ்க்கை. ஆபேல், ஆபேல் என்று சொன்னால் சுவாசம் என்று அர்த்தம், உயிர், ஜீவன் என்று அர்த்தம். ஒரு தெய்வீகமான ஒரு மனிதன். ஆனால் இவனுடைய வாழ்நாள் குறுகினதாக அமைந்துவிட்டது. வாழ்க்கை ஒரு வாலிப பிராயத்திலே எல்லாற்றில் குறுகிய காலங்களிலே சுருக்கமாக இவனுடைய ஓட்டம் முடிந்துவிட்டதை நாம் பார்க்கலாம். அருமையான துவக்கம். ஆனால் அவனுக்கு பெயர் ஜீவன், சுவாசம். ஆனா சுவாசம் சீக்கிரம் போய்விட்டது. நாம் இவனை குறித்து சிந்திக்கும் பொழுது இவன் ஒரு மேய்ப்பன். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் நல்ல ஒரு மேய்ப்பராக காணப்படுகிறோம்? நீ ஒரு குடும்பத்தில் ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அது ஒரு தகப்பனுடைய ஸ்தானம். சபையில் நீ ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். சபைக்காக நீ ஜீவனை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை நாம் நன்றாக நடத்துகிறோமா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்படினால் ஒரு தகப்பன், ஒரு தாய், அவர்கள் மேய்ப்பர்கள். நீங்கள் சரியான விதத்தில் உங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறீர்களா? உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆடுகளை சரியாய் நீங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஒரு நல்ல பராமரிப்பில் வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மேய்ச்சலில் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? இரண்டாவது, அவனை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவனுடைய காணிக்கை. அவன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். கர்த்தர் என்ற விஷயம் வரும் பொழுது அவன் அதுல ஸ்பெஷாலிட்டியை அவன் செலுத்தினான், கவனம் செலுத்தினான். விசேஷித்தவைகளிலே கவனம் செலுத்தினான். மனிதனுக்கு செலுத்துகிறது போலவோ மற்றவர்களுக்கு செலுத்துகிறது போலவோ அவன் செலுத்தவில்லை. அவனுடைய மைண்ட்ல கர்த்தர் என்று சொன்னாலே அவர் மிகப்பெரியவர், மிக உயர்ந்தவர், அவருக்கு செலுத்துகிறது கொழுமையானதாய் இருக்க வேண்டும், அவருக்கு செலுத்துகிறது தலையீற்றாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு அறிவு அவனுக்கு இருந்தது. அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் குறைவு, போதகங்கள் கிடையாது. மொத்தமே இருந்தது எத்தனை பேர் தான்? 4 பேர் தான். இப்ப இந்த 4 பேர்ல ஒருத்தனுக்கு பிரசங்கம் பண்ற அளவுல யாருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆதாம் விழுந்து போன ஒரு ஆள், ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஆள், காயின் ஒரு கொலைகார சகோதரன். புத்தி அப்படி இருந்தது. இவைகளுக்கு மத்தியில் இவனுக்கு யார் இதை போதித்தது? தேவனுடைய மேல இருந்த தாகம், ஒரு வாஞ்சை, ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் எப்படி தன்னுடைய தாய் தகப்பனை மகிமையாக அந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார், இவர்கள் எவ்வளவு புத்தீனமாக நடந்து அந்த மகிமையை இழந்து போனார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அந்த தேவனோடு நெருங்கி வர அவனுக்கு ஒரு வாஞ்சை உண்டானது. அப்படிதானே? அவனுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணாங்களா? சொல்லுங்க. விழுகையை நல்லா கவனிங்க. ஒரு விழுகையை அவன் ஒரு லெசனாக கத்துக்கொண்டான். புரியுதா உங்களுக்கு? ஒரு விழுகையை அவன் இதை எப்படி எடுத்துக்கொண்டான்? ஒரு பாடமாக கற்றுக்கொண்டான். அதான் சத்தியம். உன்னுடைய தோல்வியை நீ ஒரு படிக்கல்லாய் மாற்ற வேண்டும். அப்பதான் நீ ஏறி என்ன செய்ய முடியும்? போக முடியும். விழுந்து போன தாய் தகப்பன் மத்தியில ஒரு தெய்வீக வாழ்க்கை அவனால் எப்படி வாழ முடிந்தது? அது பெரிய இரக்கம்.
அவனுக்கு அதை கேள்விப்பட்ட உடனே எவ்வளவு மகிமையா இருந்த ஒரு வாழ்க்கை, இப்படி உழைச்சி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, கஷ்டப்பட வேண்டியது இல்ல. அந்த மகிமையின் தேசத்துல ஏதேன் தோட்டத்தில் அழகா உட்கார்ந்திருந்தா போதும், தேவனை முகமுகமாய் பார்க்கலாம், அவர் சத்தத்தை கேட்கலாம், அவரோடு உறவாடலாம், அவருடைய சாயலிலே திருப்தி ஆகலாம், ஒரு நல்ல வளர்ச்சி, ஜீவனில் வளர்ச்சி அடையலாம். இப்படி ஒரு வாழ்க்கையை நம்முடைய பேரண்ட்ஸ் இழந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்மாறி போல, நம்முடைய தாய் தகப்பனை கர்த்தர் துரத்தி விட்டாரு அப்படிங்கிற வேதனை, ஒரு கோபம் யாருக்கு இருந்திருக்கலாம்? காயினுக்கு இருந்திருக்கலாம். அதனாலதான் அந்த புத்தி அப்படியே வேலை செஞ்சது. தேவனுக்கு ஆப்போசிட்டாவே செயல்பட்டான். காணிக்கையை கூட அவன் ஒழுங்கா செயல்படுத்தல. ஆனா இவன் அப்படி அல்ல. ஐயோ மகிமையான ஒரு அனுபவத்தை, தெய்வீகத்தை இழந்துட்டாங்களேன்னு சொல்லி இனி நாமாவது அந்த அனுபவத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு சிந்தை வந்தது. உங்களுக்கு அப்படி யாருக்காவது வருதா? அம்மா கோயிலுக்கு வராட்டா நல்லது, ஸ்தோத்திரம், நானும் வரல. அப்பா வராட்டா நானும் வரல. ஒன்னு ஒன்னா இப்படி ஓடி போறதுக்கு லிஸ்ட்ல இருக்கீங்களா? இல்ல நீங்கள் யாரு வந்தாலும் வராட்டாலும் நான் அன்பு, கிறிஸ்துவின் அன்புல நெருங்கி வருவேன் இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. விழுந்து போன சமுதாயத்துல கர்த்தருக்காக மறுபடியும் என்ன செஞ்சான்? அவன் எழுந்து வந்தான். அவனுடைய காணிக்கை என்பது ஒரு விலையேற பெற்றது. அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவனா நினைச்சான், தேவன் என்று சொன்னால் அவருக்கு வணங்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர். அவருக்கு நம்ம காணிக்கை செலுத்தணும்னா எப்படி செலுத்தணும்? எப்படி செலுத்தணும்? இருக்கிறதுல ஸ்பெஷலா செலுத்தணும். அந்த அறிவு அவனுக்கு அனுபவத்துல வந்தது. அந்த தேவனை பார்க்கணும், அவருக்கு முன்னால போய் நம்ம நிக்கணும், அந்த சிந்தை இருந்ததுனால அவன் தலையீட்டு செலுத்தினான். அடுத்து எதை செலுத்தினான்? கொழுமையானவைகளை செலுத்தினான். எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கை அவனுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. நமக்கு எப்படி இருக்கா? குடும்பத்தை நன்றாக நடத்துகிறோமா? ஆவிக்குரிய காணிக்கை விஷயங்களிலே நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? நாம் காணிக்கை விஷயங்களில் தேவனை வஞ்சிக்கிறோமா? ஒருவனுடைய காணிக்கையை வச்சு அவனுடைய லைஃபை எடை போடலாம், தராசை தூக்கி வச்சு நிப்பாட்டிடலாம். அவன் காணிக்கை உண்மையா இருக்கா, அவனுடைய காணிக்கையுடைய தன்மை என்னங்கிறத வச்சு இவன் லைஃப் இவ்வளவுதான் அப்படின்னு உடனே நெஞ்சிடலாம். நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் போய் உங்க பேரை சொல்லுங்கம்மா, சில ஜோசியக்காரன் பேரை சொன்ன உடனே லிஸ்ட் வாசிப்பான், சர்ன்னு உங்க லைஃபை சொல்லுவான். அதே போல நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், உன் காணிக்கை கரெக்டா எப்படி இருக்குன்னு பாரு. உன் காணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் புத்தி இருக்கும். காயினுடைய காணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுக்கு என்ன இருந்தது? புத்தி இருந்தது. காயினுடைய காணிக்கை சரியில்லை, அவனுடைய புத்தியினுடைய லிஸ்ட் நான் போன சுத்திட்டு படத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சொல்லி இருக்கலாம். காயினுடைய தன்மை நான் உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லி இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்முடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது காணிக்கையை வச்சே நம்ம லைஃபை எடை போட்டு முடிச்சிடலாம், ஃபைனல் கொண்டு போயிடலாம். நம்முடைய லைஃப் தேறி இருக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக இவனுடைய சகோதரன் இவனை ஏமாத்துறான். வா நம்ம எங்க போலாம்? வயல்வெளிக்கு போகலாம். இங்கேதான் ஆபேலுடைய தோல்வி வருது. நல்ல ஒரு மெய்ப்பன், நல்ல ஒரு மெய்ப்பன், நல்ல ஒரு ஜீவன் உள்ள ஒரு ஆள், கர்த்தர் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபர். கர்த்தர் அங்கீகரிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன எப்படியாவது தெய்வம் என்ன செஞ்சணும், ரெகக்னைஸ் பண்ணிடணும், தேவன் என்னை அங்கீகரிச்சிடணும், என் வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும், என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும். இப்படி ஒரு ஆசையில வாழ்ந்த மனுஷன் ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஏமாந்துட்டான். என்ன நடந்தது? இங்கே காயின் வந்து கூப்பிடுறான், வா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். அவன் எதுக்கு பேசினா? ஏன் அவன்கிட்ட வந்து பேசினா? அதை உனக்கு கண்டுபிடிக்க தெரியலையே, உனக்கு அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இல்லையே, பகுத்தறிவின் ஆவி இல்லாமல் போயிருச்சே. உலகத்துல பிறந்த நபர்ல இவன் யாரு? மனுஷனாய் பிறந்ததுல இவன் யாரு? இவன் இரண்டாவது ஆள். ஆனா இப்ப இவனுக்கு வந்து அவன் ஏன் கூப்பிட்டான் அப்படிங்கிறது தெரியல. எப்படி இருக்குன்னு பாருங்க. எதுக்கு கூப்பிட்டான்? உன்னை அவன் வந்து கூப்பிடுறானே, எதுக்கு கூப்பிடுறான்?
அதுவும் அவன் வயல்வெளிக்கு கூப்பிடுறான். அப்ப அது கூட உனக்கு புரியலையா? ஒருத்தன் எதுக்கு அவன்கிட்ட வந்து பேசுறான்? ஏமாத்துறதுக்கு பேசுறானா, வஞ்சிக்கிறதுக்கு பேசுறானா, உன்னை கொலை செய்ய பேசுறானா? இப்ப நீங்க இந்த கொலை செய்யப்பட்ட பல சம்பவங்களை நீங்க படிச்சு பாருங்க, பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. எல்லாம் ஏமாந்துதான். ஒரு செல் அடிச்சு பேசுவாங்க, நீங்க கொஞ்சம் வந்துட்டு போங்களேன்னு, ஒரு பிசினஸ் வெளியே போவாங்க, இவன் நினைச்சிருவான், போட்டு கொண்டுட்டு போயிடுவான். அவங்க அதை ஏமாந்துடுறாங்க. இதே தான் ஆபேலுக்கு நடந்தது. அவனை கூப்பிடுறான். காயின் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசினான். வாயன் அப்படி வயல்வெளி வரைக்கும் போகணும். இவன் என்ன நினைச்சிட்டான்? அண்ணன் எதுக்கு கூப்பிட்டாரு? ரொம்ப பாசமா கூப்பிடுறாரு, போயிட்டு வந்துடலான்னு போயிட்டான். எவ்வளவு அருமை! ஒரு நம்பி மோசம் போயிட்டான் பாத்தீங்களா? நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கவே கூடாது. அண்ணம்பா, அக்காம்பா, ஆன்டிம்பா, அங்கிள்பா, யாரையும் நம்ப கூடாது. பாஸ்டர்மாங்க, பிரதர்மாங்க, சிஸ்டர்மாங்க, அக்காம்பாங்க, லைஃப் சொல்லி முடிஞ்சு போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்கு பேசுறான்? ஒரு ஆள் என்ன பர்பஸோடு பேசுறான்? அந்த சர்ப்பம் ஏவாளோடு பேசினது அவளுக்கு அவன் ஏமாத்துறான்னு நினைச்சல, புரியல. அதே தவறு தான் யாருக்குள்ள வந்துருச்சு? யாருக்குள்ள வந்துருச்சு? ஆபேலுக்குள்ள வந்துருச்சு. அன்னைக்கு அவன் சர்ப்பம் பேசும் பொழுது, இந்த சர்ப்பம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் பேசுது அப்படிங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவளுக்கு இல்ல, வஞ்சிக்கப்பட்டாள். இப்ப அதே தவறு, சேம் தவறு தான் இப்ப யாருக்கு நடக்குது? ஆபேலுக்கு நடக்குது. அவன் வந்து பேசுறான். ஏன் இவன் பேசுறான்? இவன் நேத்துல இருந்து முகநாடி சரியில்லையே, இவன் மூஞ்சி தூக்கிட்டு சுத்துறானே, கர்த்தர் இவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கலையே, நம்ம காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரு, அதுல இருந்து இவன் முகம் கருத்து போய் சுத்துறானே, இவன் வித்தியாசமான பார்வை பாக்குறானே, ஏன் இப்படி பாக்குறான்? ஒண்ணுமே தெரியல. அவன் கூப்பிடுறானே, இவன் கூப்பிட்டா நம்ம போலாமா? இவனை நம்பி நம்ம போக முடியுமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கூப்பிட்ட உடனே ஏமாந்து போயாச்சு. போய் என்ன நடந்தது? வயல்வெளிக்கே கொண்டு போயிட்டான். இவனுக்கு ஆடு மாய்க்கிற வேலை, அவனுக்கு தான் வயல்வெளி. அவன் இடத்துக்கே இவனை கொண்டு போயிட்டு இவனை கொலை செஞ்சிட்டான். சுவாசம் போய்விட்டது. உன்னுடைய ஆன்மீகம் நீ இழந்து போய்விட்டாய். உன்னுடைய தெய்வீகத்தை இழந்து போய்விட்டாய். நம்பி மோசம் போய் நீங்கள் உங்களில் எத்தனை பேர் கிருபை இழந்து போயிருக்கிறீர்கள்? சுவாசம், நமக்கு சுவாசமே கிருபை தான், ஆண்டவர் தான், ஆண்டவருடைய இரக்கம் தான். இன்னைக்கு கிருபை இழந்து போய், விசுவாசத்தை இழந்து போய், பரிசுத்தத்தை இழந்து போய், பிரதிஷ்டையை இழந்து போய், இன்னைக்கு எல்லாம் மரித்த நிலவரத்தில் நம்ம ஒண்ணுமே இல்லாம கிடக்கிறோம். என்ன நடந்தது தெரியுமா? செத்துட்டாரு. செத்தாலும் அவன் ரத்தம் கூப்பிடுது. ஆதியாகமம் 4:10 கர்த்தர் சொல்றார். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, முதல் ரத்த சாட்சி மரிச்சிட்டான். ஆனா மரிச்சாலும் ஐயோ என் ஜீவன் போயிடுச்சே, என் லைஃப க்ளோஸ் பண்ணிட்டானே, பூமிக்குரிய வாழ்க்கையவே நஷ்டப்படுத்திட்டானே, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு இவன் ரத்தம் யார கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு? ஏமாந்துட்ட, ஒண்டி நஷ்டமாயிடுச்சு. இப்ப நீ உட்கார்ந்துட்டு அழு. செத்துட்டு பிறகு அவன் ரத்தம் கூப்பிடுதான். ரத்தத்தில் என்ன உண்டு? ரத்தத்திலே ஜீவன் உண்டு, உயிர் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறார். இந்த ரத்தம் கூப்பிடுது ஆண்டவர் நோக்கி. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்தாய்? ஆபேல, நீ காயினே, நீ என்ன செய்தாய்? அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி என்ன செய்யுது? கூப்பிடுது. நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடுது. நம்புறீங்களா? இன்னைக்கு வரைக்கும். வெளிப்படத்தில் எப்படி வசனம் இருக்கா? இல்ல எங்க இருக்கு அந்த வசனம்? ஆபேலின் ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் கூப்பிடுகிறது. எப்படி இருக்கும் பாருங்க. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேலின் ரத்தம் இன்னும் கூப்பிடுகிறது. இது மேன்மையான பலி, நீதிமான் என்று சாட்சி பெற்றான். காணிக்கை அவனுக்கு, அவனுடைய காணிக்கை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல தானே சொல்றீங்க? மரித்தும் இன்னும் பேசுகிறான். அது மரித்தும் இன்னும் பேசுகிறான், அது சாட்சியின் ஜீவியம். இது எபிரேயர் 11 நீங்க பார்க்கலாம். ஆனா ஆபேலின் ரத்தம் இன்னும் பேசிட்டே இருக்கு, கூப்பிட்டுட்டே இருக்கு, கூப்பிடுது.
இன்னைக்கும் பேசிட்டு இருக்கு. ஆபேல் ரத்தம் மாத்திரமல்ல, பூமியில ரத்தம் சிந்தின ஒவ்வொருடைய ரத்தம் என்ன செய்யுது? கூப்பிடுது. கூப்பிடுதா? என்ன சொல்லி கூப்பிடுது தெரியுமா? என்ன சொல்லி கூப்பிடுது? வெளிப்படுத்தல் 6:10. பழி வாங்க மாட்டீரோ, நியாய தீர்ப்பு செய்ய மாட்டீரோ, ஏன் செய்ய மாட்டீங்க? பாருங்க, ஆபேல் தான் நல்ல மனுஷன் தான். ஆனா அவன் செத்துட்டானே, அவனுக்கு அந்த ஜீவன் போனது அவனால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. பூமிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திட்டானேன்னு சொல்லிட்டு செத்து போன பிறகும் அவனுடைய ரத்தம் கூப்பிட்டுட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கும் கூப்பிடுது. வாசிங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அந்த ரத்தங்கள்லாம் கூப்பிடுது. எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர். எப்படி இருக்கும்? எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் பலி வாங்காமலும் இருப்பீர். இன்னொரு இடத்துல இருக்கு இதே வார்த்தை, இதே போன்ற ஒரு வார்த்தை, ஆபேலின் ரத்தம். ஆபேலின் ரத்தம் பழிவாங்கு பழிவாங்குன்னு கூப்பிடுது. செத்துட்டான், ஆனா இன்னும் மைண்டுக்குள்ள என்ன இருக்கு? அவனுடைய ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. கூப்பிடுது, பழிவாங்கு. நீங்க சில காரியங்களை மன்னிச்சிடுறீங்க, விட்டுறீங்க. ஏன் இன்னும் ஆண்டவர் கிரியை செய்யல? அவனை ஒரு வழி பண்ணிருக்கலாமே, என்ன இப்படி விட்டுட்டாரு இருக்கா? ஆனா இங்க பார்த்தா சோத்திரம் சோத்திரமா, இன்னும் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு யோசிப்போம். ரத்தம் கூப்பிடுதா? உன் ரத்தம் உனக்குள்ள இருந்து கூப்பிடுதா? ஒண்ணுமே கூப்பிடல. நீங்க எல்லாம் பரிசுத்தவங்களா ஆயிட்டீங்க, ஆபேலுக்கு அண்ணன் ஆயிட்டீங்களா? ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுகிறது. எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர், எதுவரைக்கும் பழிவாங்காலும் இருப்பீர். அவர் சொல்றாரு, அவனுடைய ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுதான். அதனாலதான் இயேசுவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் விலையேற பெற்றதுன்னு சொல்லி இருக்கு. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தத்தின் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிறது. அப்ப இருந்து என்ன விளங்குகிறோம்? ஆபேலுடைய ரத்தம் எது பேசல? நன்மையை பேசல. ஓரளவு நன்மை தான் பேசுச்சு. ஆனா இன்னொரு அது எதைத்தான் பேசுது? பழிவாங்கு பழிவாங்கு பழிவாங்கு. மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், ஆனாலும் கர்த்தர் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்படித்தானே? அப்படி புத்தி வேலை செய்தா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும். அப்ப ஆபேலுடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசல. அது இன்னைக்கும் கூப்பிடுது. இன்னொரு இடத்துல இருக்கு, ஆபேலின் ரத்தம் முதல் என்ன எவனுடைய ரத்தம்? சகரியாவின் ரத்தம் வரைக்கும் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சுவிசேஷத்துல பார்க்கலாம். இருக்கு, சுவிசேஷத்துல இருக்கு. ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்க, ஆபேலுடைய ரத்தம் முதல் நீங்கள் நீதிமான்களை கொலை செய்தீர்கள் அப்படி இருக்கும். நீங்க படிச்சுக்கங்க, பிற பார்த்துக்கலாம். ஆபேலுடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசினது. ஆனால் அதைவிட நன்மையான பேசினது யாரு? இயேசுவின் ரத்தம். ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடுவோம். நம்முடைய நிலவரம் என்ன? நம்முடைய வாழ்க்கை நிலவரம் என்ன? மத்தேயு 20 சத்தமா 23:35 இருக்கு. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்த பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம், இதுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். உன் சுவாசம் போய்விட்டதோ? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ மரித்து விட்டாயோ? விசுவாச ஜீவியத்தில் மரித்து விட்டாயோ? பரிசுத்தத்தில் மரித்து விட்டாயோ?
அதுக்கு நீ காரணம் சொல்லலாம், ஐயோ நான் ஏமாந்துட்டேன், நான் இப்படி யோசிக்கல, நான் அப்படி யோசிக்கல, இப்படி வரும் நான் யோசிக்கல, இப்படி நடக்கும் நான் சிந்திக்கல, நான் நம்பி நீ பெருஞ்சிட மோசம் போயிட்ட. பாதிப்பு யாருக்கு? பாதிப்பு யாருக்கு சொல்லுங்க? நமக்கு தான். எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆனா இன்னைக்கு உன்னுடைய ரத்தம் என்ன செய்யுது? கொதிக்குது. ஏமாந்துட்டோமே, ஏமாந்துட்டோமே, ஏமாந்துட்டோமே. ஆண்டவர் பழி வாங்க மாட்டாரா? நியாயம் செய்ய மாட்டாரா? உதவி செய்ய மாட்டாரா? எனக்கு கை கொடுக்க மாட்டாரா? எவ்வளவு வேதனையின் கூக்குரலின் சத்தம். கர்த்தர் சொல்றார், அந்த சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. நியாய தீர்ப்பு செய்யும் செய்யும் செய்யும். எல்லாரும் தாழ்த்துவோம். நீ ஆபேலை போல இருக்கிறாயா? ஒரு 5 நிமிஷம், அதுக்கு பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஆமா, கண்ண மூடி முழங்கால் போட்டு, கர்த்தாவே நான் உமக்காக வாழ்ந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனால் இப்பொழுதோ மனிதர்களுடைய பேச்சை நம்பி, அந்நியருடைய சத்தத்தை நம்பி, பிசாசின் வார்த்தைகளை நம்பி நான் போய் என்னுடைய கிருபை இழந்து விட்டேன். நம்பி மோசம் போய்விட்டேன். என்னுடைய ஜீவனை நான் இழந்து விட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? இன்னைக்கு ஒரு ரத்தம் உன்னுடைய ஆத்மா உள்ள இருந்து கூக்குரல் இடுகிறது. கிருபை போய்விட்டதே, இரக்கங்கள் போய்விட்டதே, தரிசனம் போய்விட்டதே, தேவனுடைய வாழ்க்கை போய்விட்டதே, அபிஷேகம் போய்விட்டதே, வெளிப்படுத்தல் போய்விட்டதே. வாயை திறங்க. நல்ல தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் தான். இதான் மெயின் கூட்டம். கடைசி கூட்டத்தில் மெயின் கூட்டம் இதுதான். நாளைக்கு ராபோஜனம். கர்த்தாவே, என்னோடு மனிதர்களும் பிசாசும் பேசின சந்தர்ப்பத்தை நான் நம்பி ஏமாந்து போய்விட்டேன். அதனால் இன்றைக்கு கிருபை போய்விட்டது. அதனால் எனக்கு விசுவாசம் போய்விட்டது. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் குறைந்து போய்விட்டது. பல விஷயங்களில் நான் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு வேதனையாக இருக்கிறது. என் ரத்தம் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் பதில் செய்ய மாட்டாரோ? கர்த்தர் கிரியை செய்ய மாட்டாரோ? கர்த்தர் நீதி செய்ய மாட்டாரோ? Praise the Lord. ஆமென். உட்காருவோம். இன்றைக்கு நம்முடைய முக்கியமான சுத்திகரிப்புக்கு எப்ராயிம். டைம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமா சொல்றேன். தேவைன்னா நோட் பண்ணிக்கங்க. ஆதியாகமம் 41:52. ஆதியாகமம் 41:52. பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராயிம் என்று பெயரிட்டான். கர்த்தர் என்னை பழுக பண்ணினார். நான் சிறுமைப்பட்டிருந்தேன். கர்த்தர் என்னை பெருக பண்ணினார், பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஒண்ணுமே இல்லாத சிறைச்சாலையில் கிடந்த மனுஷனை, கைவிடப்பட்ட நிலவரத்தில் கிடந்த மனிதனை கர்த்தர் கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். அதற்கு பின்பு அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதல்ல ஒருவன் பிறந்தான், அவனுக்கு மனாசே. கர்த்தரின் வருத்தத்தை மறக்க பண்ணினார். இரண்டாவது எப்ராயிம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார், பழுக பண்ணினார். அதனால் அவனுக்கு என்ன பேர் வச்சான்? எப்ராயிம். ஆதியாகமம் 48. இவன் வந்து இளையவன். இவன் மூத்தவன் அல்ல, இளையவன். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு தான் கிடைச்சது, மூத்தவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஆதியாகமம் 48:17. தகப்பன் தன் வலது கையை எபிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எபிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசையின் தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து அதாவது தகப்பனுக்கு முன்னால, யாக்கோபுக்கு முன்னால யோசேப்பு தனக்கு பிறந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறான். 2 பேரும் முழங்கால் போட்டு அவனுக்கு முன்னால உட்கார்ந்து நிக்கிறாங்க. அப்பா, பிள்ளைங்களை கொண்டு வந்து இருக்கிறேன். ஏன்னா யாக்கோபுக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலா இருக்குது, நீங்க என் பிள்ளைகளை 2 பேரையும் ஆசீர்வதிச்சிருங்கன்னு சொல்றான். இப்போ மூத்தவன் வலது பக்கத்தில் நிக்கிறான், இளையவன் இடது பக்கத்தில் நிக்கிறான். அப்படித்தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான் யோசேப். இப்போ அவன் ஆண்டவரை சொல்லிட்டு ஆசீர்வதிக்க போறான். ஆசீர்வதிக்கும் போது கையை நெஞ்சாச்சு திருப்பிட்டான். யாரு?
யாக்கோபு. கை வலது கை நேரம் எங்க போயிடுச்சு? இளையவனை தேடி போயிடுச்சு. உடனே இவன் யோசிப்பு என்ன இவரு குழப்புறாருன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றான், என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவரு சொல்றாரு, அவன் தகப்பனை தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, அது எனக்கு தெரியும், ஆனாலும் இவன் தம்பி, இவன் தான் தம்பி, ஆனா இவன் தான் என்ன செய்வான்? அதிகமாய் பெருகுவான். ஆசீர்வாதம் எப்படி இது நம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கிறது. யூதர்கள் எல்லாம் மூத்தவர்கள், அவங்களுக்கு கிடைக்கல. வல்லவர்கள் ஞானிகள் அநேகர் உண்டு, ஆனா ஒண்ணும் தெரியாத நமக்கு என்ன செஞ்சிருக்கு? இந்த ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பின் மேன்மையான வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? கிருபையாய் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்ராஹிமுக்கு ஒரு சான்ஸ், அருமையான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. ஆனா சுவாவம் தான் சரியில்லாமே போயிட்டான். நான் கொஞ்சம் சுவாவத்தை சொல்றேன், கொஞ்சம், ரொம்ப இருக்கு நமக்கு டைமிங் ரொம்ப கம்மிங்கிறதுனால கொஞ்சம் சொல்றேன். அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு? ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சு இவனை கர்த்தர் மூத்தவனாக மாற்றி வச்சிருக்கும் போது, அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் இவனை உயர்த்தி வச்சிருக்கும் போது சுவாவம் அவ்வளவு தெய்வீகமாக அமையல. எப்ராஹிம் இல்லாவிட்டால் எப்ராஹிமர், அவனுடைய சந்ததி, இவனுடைய சுவாவம் தானே அவங்களுக்கு வரும். நியாயாதிபதிகள் 8:1. அப்பொழுது எப்ராஹிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த எப்ராஹிமுடைய முதல் சுபாவம் என்னன்னா வாக்குவாதம். வாக்குவாதம்னா ஒரு கருத்தை சொல்றது மாத்திரம் அல்ல, அதை எங்க கொண்டு போய் நிப்பாட்டிடுவான்? சண்டையில கொண்டு போய் நிப்பாட்டிடுவான். ஒரு புருஷன்ட்ட ஒரு மனைவி தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லலாம், ஒரு மனைவி தன்னுடைய புருஷன் சொல்லலாம், புருஷன் தன்னுடைய மனைவிட்ட சொல்லலாம், இல்ல சகோதரன் சொல்லலாம், இல்லாவிட்டா உங்க கூட வேலை பார்க்கறவனுக்கு நீ ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம், ஒரு கருத்தை சொல்லி வலியுறுத்தலாம். ஆனா அதை ஏதாவது மாத்தக்கூடாது. இவன் சொல்றான், யுத்தத்துக்கு போகும்போது மீதியான மேல யுத்தம் பண்ண போற போது எங்களை ஏன் நான் கூப்பிடல, எப்படி இப்படி செய்யலாம், நீ அப்படியா இப்படியான்னு சொல்லி அவனை கடைசியில் எங்க வந்தாச்சு? பலத்த வாக்குவாதம். ஒரு சில இடத்துல நீங்க போய் பாருங்க, பிரச்சனையே இருக்காது, ஆனா சண்டை உச்ச கட்டத்தில் இருக்கும். யாராவது விசாரிச்சா எப்படி இருக்கும்? இதுக்கா எவனா சண்டை போடுவானா? வாயை மூட்டு போடாமா. ஏன்னா அந்த பிரச்சனை அவ்வளவு சுலபமான ஒரு காரியம். அவசியம் இல்லாத காரியங்களுக்கு சண்டையை போட்டு உடனே 3 நாள் உட்கார்ந்து அழுது புலம்பி கத்தி பாஸ்டிங் போட்டு சாப்பிடாம கிடந்து ஒரே இது என்னன்னு கேட்ட கடைசியில் ஒண்ணுமே இருக்காது. ஒரு அற்பமான காரியமா இருக்கும். அப்படி இருக்கா? அப்படி ஆவி இருக்கா? எப்ராஹிம் ஆவி நாசரத்தில் இருக்கா? இருக்கா? இல்லைன்னா இல்லைன்னு வந்திருக்கணும்ல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? உள்ள ஸ்டோர் ஆகி போய் கிடக்கு. சின்ன காரியத்தை கூட அப்படியே கத்தி கத்தி சொல்லி முறுமுறுத்து சண்டை போட்டு சத்தத்தை கூட்டி வால்யூமை கூட்டி 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 எங்க வந்துடும் அது. ஆனா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒண்ணுமே செய்யாது, இருக்காது. அது இது சின்ன ஒரு ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ள இவங்க அம்மா வீட்டு கதையை எடுத்துருவாங்க, இல்ல அவங்க அப்பா வீட்டு கதையை எடுத்துருவாங்க, பழைய கதையை எடுத்துருவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிரச்சனை, நான் வந்தேன் என்னை மதிக்கல, அது இது எதையாவது ஒண்ணு சேர்த்து கைத்தை கட்டி தொங்க விட்டுருவான். மொத்தத்திலே சேர்ந்து ஒரே பூகம் அதை கிளப்பி விட்டுருவான். அப்படி யாருக்காவது கிருபை இருக்கா? அப்படி யாருக்கு இருக்கா? அந்த ஆவி, எப்ராஹிமின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? சின்ன பிரச்சனையும் போட்டு குழப்பு 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 குழப்புன்னு குழப்பி கிளப்பி விடுறது. ரெண்டாவது, இவங்க பலத்த வாக்குவாதம் பண்ண உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? ரொம்ப உஷாரு. யாரு? கிதியோன். அவன் உடனே இவங்களை புகழ ஆரம்பிச்சிட்டான். நியாயாதிபதிகள் 8:3. தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேல் இருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. இவங்களை புகழ்ந்துட்டான் அவன். உடனே அவன் பாருங்க, அவன் கிதியோன். அவன் சொன்னா, நான் என்ன ஒரு சாதாரண ஆளு, என்னைய போய் சொல்லி நீங்க என்ன பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க, நீங்க அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்கன்னு உடனே அவன் மேல இருந்த டென்ஷன் எல்லாம் நெஞ்சிருச்சு. இதை கத்துக்கோங்க, குடும்பத்துல பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
ஒருத்தர் என்ன செய்யறது? புகழ்கிறது. அவங்க செஞ்சதை கொஞ்சம் நீங்க அப்படி புகழுக்கு மயங்காதவன் எவன்? நம்ம ஆளுங்களே புகழுக்கு மயங்கிறாங்களே. பாதி ஆளு வாழ்க்கையை கெடுத்து போனது, வாழ்க்கையில இழந்து போனது காரணமே என்னதான்? நரி வந்து காக்காவை பார்த்து சொல்லிச்சான், என்ன அருமையான குரல் நிச்சு. அதுக்குள்ள காக்கா வடை எதை விட்டுடுச்சு? அவ்வளவுதான். ஒரு செகண்ட் காக்காவை ஒரு புகழ்ந்து ஒரு செகண்ட்ல காக்கா எதை விட்டுருச்சு? அடுத்து திரும்பி பார்த்தா யாரு கிடையாது, வடையும் இல்ல நரியும் இல்ல. அதே மாதிரிதான் உன்னைய பார்த்து அப்படியே புகழ்வாங்க. உங்க குரல் நல்லா இருக்கு, உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கு, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீங்க மத்தவங்களை காட்டல, இது நீங்க இதை கேட்டுட்டோன்னே இது எல்லாம் ஏமாந்து அப்படியே பின்னால போய் வாழ்க்கையெல்லாம் இழந்து நாசமாயி அவங்களுடைய போய் வாழ்க்கையெல்லாம் விட்டுறான். நான் சொல்றது வந்து உண்மை. இதே மாதிரிதான் ஏமாத்துறது. ஆப்போசிட் என்ன செய்யறது? வஞ்சித்தல். இப்ப பாருங்க, கிதியோன் என்ன சொல்லிட்டான், நீங்க செஞ்சது காட்டுல நான் என்ன செஞ்சேன்னு. உடனே அவங்களுக்கு ஆமால, உடனே அவங்க கோவமே நெஞ்சிருச்சு, ஆரிச்சு, ஆஃப் பண்ணிட்டான். அப்ப புகழுக்கு மயங்கிற ஒரு வாழ்க்கை எப்ராஹிமுக்கு இருந்தது. உன்னை யாராவது புகழ்ச்சி அடைய செய்தால் அதுதான் உனக்கு சோதனை. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? மனுஷனுக்கு வரும் சோதனை அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே. அதனால உங்களை யாராவது புகழ்ந்தாங்கன்னா உனக்கு கண்ணி வைக்கிறான்னு புரிஞ்சுக்கோ, ஞானமா நடந்துக்க. இவனை அவங்கள புகழ்ந்தான். இந்த வார்த்தையை அவன் சொன்ன போது அவன் மேல் இருந்த கோபம் அவர்களுக்கு ஆறிற்று. அடுத்து நியாயாதிபதிகள் 12:1. எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். சம்பந்தமே இல்லாம எப்தாட்ட போய் வம்பிழுக்கிறான். நீ எப்படி என்னைய கூப்பிடாம போலாம், என்னைய மதிக்கல. இதேதான் அங்கேயும் நடந்துச்சு. எதுல? 8:1 இதே பிரச்சனை தான். என்னைய கூப்பிடல, என்னைய மதிக்கல, இதான் பிரச்சனை. அவன் யுத்தத்துக்கு போய் கிதியோன் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். இவங்க சொல்றாங்க எங்களை ஏன் கூட்டு போல. அதே போல இங்க எப்தா யுத்தத்துக்கு போயிட்டு வந்துட்டான். இவங்க என்ன சொல்றாங்க, எங்களை ஏன் கூப்பிடல. இந்த வீடுகளில் உள்ள சண்டைகளுக்கு பிரச்சனையே இதுதான். எங்க அக்கா விட்டு கூப்பிடல, உங்க அக்கா விட்டு கூப்பிடல, எனக்கு மதிப்பு கொடுக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கல. உங்க அண்ணன் வந்து அவன் வீட்டு பங்கனுக்கு ஒன்னே கூப்பிடல, இவன் வீட்டு. விசுவாசி தானே, கூப்பிடலன்னு நீ போகாத, உனக்கு நல்லது லாபம். நீ கூப்பிடலன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க கூடாது. அவன் கூப்பிடல நான் வரமாட்டேன், அவன் கூப்பிடல நான் போக மாட்டேன். எதுக்கு? கூப்பிட்டா போ, கூப்பிடலன்னு உனக்கு அன்பு இருந்தா போ, தாழ்மையின் சிந்தை இருந்தா போ, இல்லைன்னா சும்மா இரு. கூப்பிடலன்னு போய் சண்டை இழுக்கிறான் இவன். என்னை ஏன் அழைப்பிக்கவில்லை? இதுதான் 8:1 நடந்துச்சு. என்னை ஏன் அழைப்பிக்கவில்லை? 98% வீட்டுல தான் தகராறு. அந்த பங்கனுக்கு கூப்பிடல, இந்த பங்கனுக்கு கூப்பிடல. உனைய கூப்பிடலன்னா லாபம் தானே. நீ போனா 3000 ரூபாய் செலவழிக்கணும், 2000 ரூபாய் செலவழிக்கணும், இதுக்கு ஒரு 2 நாள் லீவ் போடணும். இந்த தொல்லையெல்லாம் இல்ல. உன்னை கூப்பிடலன்னா பேசாம இரு, ரைட் தோத்துறோம், கத்தர் அனுமதிக்கலன்னு. இது கூப்பிட்டாலும் தப்பு. என்னை மரியாதையா கூப்பிடல, என்னை கனம் பண்ணி கூப்பிடல, எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியில் என்னைய கூப்பிட்டான், அது ஒரு சண்டை. இந்த சண்டையை போயிட்டு விசுவாசியே ஒரு கல்யாணத்துக்குன்னா எனக்கு கார்டு கொடுக்கல, அது என்ன கோயிலே கார்டு கொடுக்கறான், அவனுக்கெல்லாம் வீட்டுல போய் கொடுத்துருக்கான். என்னைய மட்டும் மதிப்பு கொடுக்காம எங்க வச்சு கொடுத்துட்டான்? கோயில வச்சு கொடுத்துட்டான். நான் போக மாட்டேன். நீ போல கல்யாணம் நடக்காதா? அது கல்யாணம் கட்டி அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். உனக்கு தான் கிருபை நஷ்டமாயி நீ உட்கார்ந்துருப்ப ரோட்ல. அழைப்பிக்கலன்னு அது ஒரு சண்டையா? இவன் 2 இடத்துல போய் இதே சண்டை தான் போட்டானுங்க. என்னைய கூப்பிடல. அவன் சொன்னா, எப்தா இந்த வேலையே வேணாம், எனக்கு எதுக்கு, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, நான் கூப்பிடல விட்டுரு அப்படின்னா. இல்லன்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை இழுத்தான். சண்டை இழுத்தா எப்தா போட்டு அடின்னு அடிச்சான். யார? எப்ராஹிம. சரி அடி வாங்கினானுங்க. எதுக்கு நீ வம்புக்கு போகணும், ஏன் அடி வாங்கணும், ஏன் வம்பு இழுக்கிற? அவனை அடுத்தவனை திருப்பி அடி வாங்கிட்டு உட்காந்து துக்கப்பட்டு அழுதுட்டு சோர்ந்து போய், இனிமே நான் சாகுற வரைக்கும் போக மாட்டேன். நீ முதலே போகாம இருந்துரு, எதுக்கு சாகுற வரைக்கும் போகாம இருக்கணும்? உன்னைய கூப்பிடல, அது இதெல்லாம் எப்ராஹிமுடைய ஆவி இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும். பாத்தியா சொல்லிட்டாரு, பாத்தியா? ஆமா, உங்களை மாதிரி யாராவது போய் போட்டு கொடுத்துருப்பான் அப்படிம்பீங்க.
இப்படித்தானே டயலாக் எல்லாரும் பேசுறீங்க. யாரோ சொல்லுங்க, இதெல்லாம் சும்மா பேச முடியுமா? அப்படி என்ன பாஸ்டர்னு பெரிய தீர்க்க தரிசியா? அப்படி சொல்றீங்களா? யாரும் கூப்பிடலன்னு சண்டை போடாத, கூப்பிடலன்னு வம்புழுக்காத. நான் ரொம்ப போய் சொல்றது அதான். வீட்டுல புருஷன் அடிச்சுட்டாம்பாங்க, எதுக்கு அடி வாங்குற, ஞானமா நடந்துக்க, எதுக்கு பேசணும், அவன் முரணன், அவன் கீழ்ப்படியாதவன், அவன் அன்பு இல்லாதவன், நீ ஏன் அவன்கிட்ட அடி வாங்குற? நீ அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டு பேசாம என்ன செய்ய போயிட்டாரு. ஏன் நீ போய் வாய் பேசணும், அடி வாங்கணும்? எதுக்கு? தேவையில்லை. எப்ராஹிமுடைய புத்தி அப்படிதான், போய் வம்பிழுக்கிறது. திருப்பி அடி வாங்கினா பேசாம வந்து அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பான். தேவையில்லாத காரியங்களை நம்ம தலையிடக்கூடாது. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் தகப்பனாகிய எப்ராஹிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். எப்ராஹிமுடைய புத்தி என்னன்னா, ஒரு சின்ன காரியம்னா சாவுடு மாதிரி மாத்திக்குவான். உடனே அப்படியே செத்து போன மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு, ஒரு நாள் இல்ல, அப்படியே 7 நாள் பேச்சுவார்த்தை கிடையாது, 7 நாள் அப்படியே உட்கார்ந்துருப்பான். அநேக நாள் அதாவது துக்கம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணணும். ஒரு துக்கம்னா அதுல ஒரு ஆறுதல் இருக்கு. தேவ சமூகத்துக்கு போ, முழங்கால போடு, ஆண்டவருடைய பரிசுத்தாவின் ஆறுதல் கிடைக்கும். தேவ சமூகத்துக்கு போ, ஆனா அங்கே உனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லையா, பைபிள் எடுத்து வாசி, அது உனக்கு ஆறுதலை கொடுக்கும். அதை விட்டுட்டு நீ வாடு உட்காந்து சாப்பிட மாட்டான், குடிக்க மாட்டான், குளிக்க மாட்டான், போக மாட்டான், உடனே எங்கேயும் போக மாட்டான், கோயிலுக்கும் போக மாட்டான், இப்படியே உட்காந்து அது எப்ராஹிமுடைய ஒரு ஆவி. என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த எப்ராஹிம் புத்திரர்கள் சிலர் போய் காத்து புத்திரருடைய ஆடை திருட வந்துட்டாங்க. திருட்டு வேலைக்கு போனானுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் திருடன் சொல்லிட்டு கொண்டுட்டான். அவ்வளவு வரையும். மேல உள்ள வசனம் வாசிங்க, 21. இவனுடைய குமாரன் சாபாத், இவனுடைய குமாரர் சுக்தலாக், எத்சேர், எலியாத் இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராவுடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். ஆமா, திருடுனா கொள்ளதான் செய்வான். நீ போய் என் திருடுற எப்ராஹிம் புத்திரன், மனிதன் கத்திர ஆசீர்வதிச்சு வச்சிருக்காருல, ஏன் மத்தவனை போய் திருடுற? நீ திருட்டு புத்தி இருக்கா? நம்ம ஆளுங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் திருட மாட்டாங்க, புருஷனுடைய பாக்கெட்ல மட்டும்தான் அனுப்பிச்சுவாங்க, திருடுவாங்க. பிள்ளைகள் எங்கேயும் திருட மாட்டாங்க, அப்பா அம்மா காசை மட்டும்தான் அனுப்பிச்சுவாங்க, திருடுவாங்க. அப்படித்தானே? விசுவாசிகள் வேற எங்கேயும் திருட மாட்டாங்க, காணிக்கை மட்டும்தான் அனுப்பிச்சுவாங்க, திருடுவாங்க. அப்படிதானே? கரெக்டா? இவங்க போய் திருட, அவன் போட்டு கொல்ல, எப்ராஹிம் உட்கார்ந்து அநேக நாள் போச்சேன்னு உட்கார்ந்து துக்கத்தை ஆற்றுங்க. வருஷ கணக்கா அந்த துக்கத்தை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு மனசுல இந்த ராபோஜனத்தோடு உங்க மனசுல இருக்கிற எல்லா மாம்சீக துக்கமா நெஞ்சிடணும், போயிடணும். என் மேல, பாஸ்டர் மேல, சிஸ்டர்ஸ் மேல, ஊழியக்காரங்க மேல, முன்னாள் ஊழியர்கள் மேல, இந்நாள் ஊழியர்கள் மேல, அப்போ உள்ள விசுவாசிகள் மேல, இப்போ உள்ள விசுவாசிகள் மேல, பக்கத்து வீட்டுல, ஆபீஸ்ல, எங்கெங்க யார் மேலாம் துக்கம் இருக்கோ இந்த துக்கத்தை எல்லாம் நெஞ்சிருங்க. இந்த 7 நாள் இந்த துக்கத்திலேயே இதை அனுசரிச்சு முடிச்சிருங்க. உங்கள் துக்கம் இனிமேல் என்ன செய்யட்டும், சந்தோஷமாய் மாறட்டும். அநேக நாள் துக்கம் கொண்டாடிட்டே உட்கார்ந்து இருக்காத. அடுத்ததாக 2 நாளாகமம் 25:10. அப்பொழுது அமத்சியா எப்ராஹிமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டுக்கு போய்விட பிரித்து விட்டான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு. உக்கிரமான எரிச்சலோடு தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்களுக்கு எப்ராஹிமுக்கு யூதாவின் மேல மிகுந்த கோபம், உக்கிரமான எரிச்சல். பார்த்தாலே ஆகாது, இவனுங்க நம்மளை கூட்டு வந்துட்டு திடீர்னு கலத்தி விட்டானே. அமத்சியா என்ன பண்ணிட்டான், எப்ராஹிம் தன்னிடத்துக்கு வந்த சேனையை நீங்க வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், கூப்பிட்டு விட்டுட்டு என்னைய கலத்தி விட்டான்னு சொல்லி அவன் மேல பயங்கரமான கோபம், மிகுந்த கோபம், உக்கிரமான எரிச்சல். பைபிள் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 49 உக்கிரமான அவருடைய கோபம்
சபிக்கப்பட கடவர். உக்கிரமான கோபம் வரக்கூடாது. 49:7 உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. போதுமா? உக்கிரமான கோபம். ஒரு சிலருக்குலாம் கோபம் வந்தா என்ன செய்யணும்னு தெரியல, என்னத்தையா போட்டு உடைச்சிருவான், இல்லாட்ட எதையாவது தூக்கி வச்சு அடிச்சிருவான், இல்ல இவன் கையெல்லாம் கிழிச்சுக்குவான். அது ஒரு ஆவி. அப்படி இருக்கா? ஒரு யூத் கேம்ப்ல ஒரு பையன் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டான். ஆள் சும்மா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான், கேரளா பையன். அவன் அங்க கூட்டத்தில் யாரோ இடிச்சிட்டான்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை பண்ணி பெரிய குழப்பம் பண்ணிட்டான். கடைசியில் அவனை கேட்ல தூக்கிட்டு வந்தோம். கேட்டு கொண்டு வந்தாச்சு. இது எங்க ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் அதுதானே, அங்க கொண்டு வந்தாச்சு. அப்போ அவனை விசாரிச்சா அவன் அங்கேயும் பயங்கர திமிரா பேசிட்டான். அவன் நான் சொன்னேன், நீ லிமிட் தாண்டி வர, இது சரி கிடையாது. நீ கேரளா வரு, தமிழ்நாடு எதுவாரு, ரொம்ப ஓவரா போகாத. யாரா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அசிங்கப்பட்டுருவேன். திருப்பி கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தான். அதுக்குள்ள அவங்க ஊழியக்காரங்களாம் வந்தாங்க. அப்ப விசாரிச்சா அவன் ஒத்தைக்கு ஒரே பையன். அவன் கொஞ்சம் பொறுத்து ரியலைஸ் ஆயிட்டான், அந்த ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் நார்மலுக்கு வந்துட்டான். அப்போ தான் செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்றான். அப்ப அவன் சொல்றான், எனக்கு திடீர்னு ஒரு கோபம் வருது, அதை என்னால என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பாரு என் கையை பாரு அப்படின்னா, கையை பார்த்தா அவ்வளவு கீச்சி கிழிச்சு, அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா ஏதாவது சொல்லிட்டா கோவத்துல கண்ணாடி எல்லாம் உடைக்கிறது, உடைச்சு கை கீழே நெஞ்சிருக்கான். அவன் சொல்றான், எனக்கு என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு முழங்கால் போடுறான். என்ன பண்றது இவனை? நான் விடுதலைக்காகத்தான் எங்க இருந்து வந்திருக்கேன், கேரளால இருந்து வந்திருக்கேன். யூத் மீட்டிங்ல நான் வேற எதுக்கும் வரல, எனக்கு விடுதலை வேணும் தான் வந்திருக்கேன். என்ன கோபத்தை என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க டேடி ஏதாவது சொல்லிட்டாருன்னா நல்லதுதான் சொல்றாருன்னு தெரியுது, இந்த ஆள் என்ன இப்படி நம்மள சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு உடனே போட்டு என்னத்தையாவது உடைக்கிறது, கையெல்லாம் கிழிச்சு திருப்பி போய் அரை மணி நேரம் கழிச்சு ஆஃப் ஆயிடுவான். திருப்பி போய் கையெல்லாம் என்ன செய்யணும், தையல் போட்டு. எப்படி ஆவி இருக்கா யாருக்காவது? இங்க அவ்வளவு மோசமான ஆளுங்க இருக்க மாட்டீங்க. அது ஒரு உக்கிரமான கோபம், அது சபிக்கப்பட்ட ஒரு ஆவி. அதனாலதான் உக்கிரமான கோபமும் மூர்க்கமும் என்ன செய்ய கடவுதே, சபிக்கப்பட கடவுள். அடுத்து 2 நாளாகமம் 30:18 அதனென்றால் எபிராயிம், மனாசே, இசக்கார், செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் தமிழ் புரிஞ்சிச்சா? எபிராயிம் மனுஷரில் அநேகம் ஜனங்கள் தங்களை என்ன செய்யல, அவங்க சுத்தம் பண்ணி கொள்ளவில்லை. நாசரேத்துல எல்லா விசுவாசியும் இந்த 8வது கூட்டத்துக்குள்ள வந்துட்டீங்களா? ஒரு கூட்டமாவது வந்திருக்கீங்களா? இன்னும் வராத விசுவாசிகள் இருக்காங்களா? புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ அப்படி வரல. இன்னும் நீ சுத்தம் பண்ணி கொள்ளவில்லை, நீ யாரு? இன்னும் நீ சுத்தம் பண்ணி கொள்ளவில்லை யாரு? எபிராயிம். ஆனா நாளைக்கு நைட்டு வந்துருவான் ராபோஜனத்துக்கு. அதான் அங்க எழுதியிருக்கு. அவர்கள் எபிராயிம் ஜனங்களில் அநேக ஜனங்கள் தங்களை என்ன செய்யவில்லை, சுத்தம் பண்ணி கொள்ளவில்லை. ஆனால் எழுதின பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட முடியாதுல்ல, சுத்திகரிக்கலன்னா அபாத்திரமா என்ன செய்யறான், பஸ்காவை சாப்பிட போறான். நாளைக்கு வந்துட்டு சோத்திரம், நான் அறிக்கையே செய்யல. எங்க போன நீ? 8 கூட்டத்துக்கு வர முடியாத அளவுல நீ வாழ்க்கையில என்ன பெரிய மில்லியனரா பில்லியனரா? உனக்கு அவ்வளவு பெரிய பிசினஸ் உனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருச்சே. தேவ சமூகத்துக்கு கூட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், தேவ சமூகத்துல 3 மணி நேரம் வர்ற அளவுல கர்த்தர் உன்னை கோடீஸ்வரனா மாத்தி விட்டாரா, இல்ல அவ்வளவு பிஸி ஆக்கி விட்டாரா? சுத்தம் பண்ணு. எபிராயிமுடைய ஆவி சுத்தம் பண்ணி கொள்ளாமலே கர்த்தருடைய பந்தியில பங்கெடுப்பது. நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. சங்கீதம் 78:9 ஆயுதம் அணிஞ்சிருவான், ஆனா யுத்தம்னா ஓடிடுவான், முதுகு காட்டுவான். 78:9 ஆயுதம் அணிந்த வில்வீரரான எபிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். ஆயுதம் அணிஞ்சாச்சு, யுத்தத்துக்கு வந்தாச்சு, ஆனா யுத்தம் தொடங்கும் போது வேலைஞ்சிருவான், ஓடிடுவான். விசுவாச பரீட்சையில நீ ஓடக்கூடாது. விசுவாச பரீட்சையில நீ நிக்கணும். விசுவாசத்துக்கு பரிசோதனை உண்டு, நீ அதுல ஓடி போயிடக்கூடாது.
ஆயுதமணிந்த எப்ராஹிம் புத்திரர் என்ன செஞ்சாங்க? யுத்த நாளிலே என்ன செஞ்சாங்க? முதுகு காட்டுற. விசுவாசத்துக்கு பரீட்சை வரும்போது முதுகு காட்டாத, நில்லு, கர்த்தருக்காக நில்லு. லூக்கா 22:28. லூக்கா 22:28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இயேசு சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நீ முதுகு காட்டக்கூடாது, சோதனைகள்ல முதுகு காட்டிட்டு ஓடிடாத. விசுவாச பரீட்சையில, பரிசுத்தத்தின் பரீட்சையில, பிரதிஷ்டைகளில் உள்ள பரீட்சைகளிலே, கிறிஸ்துவின் அன்பின் மேல் உள்ள பரீட்சைகளில் நீ ஓடிடக்கூடாது, முதுகு காட்டக்கூடாது, நிக்கணும். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஏசாயா, நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறேன், டைம் இல்ல. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 7:9. எப்ராஹிமின் தலை சமாரியா. உன் தலை யாரு? நமக்கு தலை யாரு? கிறிஸ்து. மனைவிக்கு தலை யாரு? புருஷன். ஒரு விசுவாசிக்கு தலை யாரு? கிறிஸ்து. உன்னுடைய தலை சமாரியாவா இருக்கக்கூடாது. உன் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்றது கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், அந்நியனாக இருக்கக்கூடாது. தலையாகிய கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கு. இந்த நாட்களில் நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ராஹிமின் தலை சமாரியா. உன்னுடைய குடும்பத்துக்கு நீதான் தலையாக இருக்கணும். உன் குடும்பத்துக்கு அந்நியன் என்ன செய்யக்கூடாது, தலையாய் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில தலையாக இயேசுதான் இருக்கணும். அந்நிய வல்லமைகள் உன்னுடைய குடும்பத்தை உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. ஏசாயா 9:10. பெருமை, அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராஹிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். அகந்தை, மனப்பெருமையாய் சொல்லுகிற, எதை பேசினாலும் ரொம்ப பெருமையா பேசுறது. அங்க வீட்டுல சாப்பாடு இருக்காது, ஆனா இவன் சொல்றது பேசுறதெல்லாம் கோடீஸ்வரர் மாதிரி பேசுவான். பைபிள்ல சொல்லியிருக்கு, நீதிமொழிகள்ல, ஒன்னும் இல்லாத இருந்தும் தன்னையே கனம் பண்ற ஒரு பெரிய டீம் இருக்கு. ஒண்ணுமே கிடையாது, ஆனா தன்னை ஐஸ்வர்யவானா என்ன செய்யறது, நினைக்கிறது, தன்னை குறிச்சு மேன்மையா பேசுறது, நான் அப்படி இப்படின்னு. அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இந்த சிலர் ஏமாத்துவாங்க பாத்தீங்களா, நான் அங்க வேலை பாக்குறேன், இங்க வேலை பாக்குறாமா, ஆனா ஒண்ணுமே கிடையாதுங்கிறது கிட்ட போனாதான் தெரியும். கல்யாணம் கட்டுறது கூட ஒரு சிலர் இப்படி போய் சொல்லிடுவாங்க, என் பையன் அங்க வேலை பாக்குறான், இங்க வேலை பாக்குறான். அங்க பையன் என்ன வேலை பாக்குறான், வீட்டுலதான் இருக்கான். அப்படிலாம் சொல்லி ஏமாத்திடக்கூடாது யாரையும். கல்யாணத்துல நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு பையன் வந்தான். அவங்க அண்ணன், அப்பா, அம்மா, அவன் பையன் பொண்ணு பார்க்க வந்தாச்சு, பிடிச்சிருச்சு. அப்ப அவன் சொல்றான், அவங்க அண்ணன் சொல்றான், அந்த வீட்டுல அவனுக்கு ஷேர் இருக்கு. சரி, திருச்சியில ஒரு ஸ்பின்னிங் மில்ல அவனுக்கு ஷேர் இருக்கு. சரி, ஃபாரின்ல வேலை செய்யறான். ரைட்டு, கொடுத்துருவோன்னு கல்யாணம் கட்டியாச்சு. கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள்ல இவன் ஃபாரின் போக மாட்டேன்ட்டான். சரின்னு கேட்டா, வீட்டுல ஷேரு, வீடு ஏன் வீடு இல்ல, அவன் ஒழுங்கா வேலைக்கு போவான்னு பார்த்தா போகல, நான் என்ன பண்ண முடியும், அது ஏன் வீடு, வீட்டை விட்டு காலி பண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. திருச்சியில அது அவன்கிட்ட கேளுங்க, ஏன்ட்ட கேக்குறீங்க, எப்படி இருக்கும். நான் அன்னைக்கு ஏமாந்துட்டேன். நான் கேட்கறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க, கல்யாணம் ஆகி போச்சு, நீ பேசி பிரயோஜனம் இல்லை, போனதுதான், நம்பி கொடுத்தாச்சு, பொண்ணு வாழ்க்கையை தொடங்கியாச்சு, இனி ஒன்னும் பேச முடியாது. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. ஒண்ணுமே கிடையாது, ஆனா பேசுறது மட்டும். இந்த ஊர் முழுசும், நம்ம இந்த கிராமத்துல போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னா, அந்த பச்சையா இருக்கு, அது வரைக்குமா, அது பூமி எங்கும் பச்சையா தான் இருக்கு. அப்படிலாம் நம்ம சொல்லி ஏமாத்திடக்கூடாது. மனப்பெருமை, மனப்பெருமையா சொல்லுகிற, பெருமையா பேச ஆரம்பிச்சுட்டானா அவன் எப்ராஹிம். ஏசாயா 9:21. எப்ராஹிம் மனாசே, வாசிங்க. மனாசே எப்ராஹிமையும், எப்ராஹிம் மனாசேயையும் பட்சிப்பார்கள். ஒருத்தர் கடிச்சுக்கிட்டே இருக்கிறது. கலாத்தியர் சபையினுடைய ஆவி இது.
கலாத்தியர் சபையில நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தல். கலாத்தியர் சபையில அடிச்சுக்குவானுங்க, ஒருத்தர் கடிக்கிற சுபாவம். எப்ராஹிம் மனாசேயை பட்சிப்பான், மனாசே எப்ராஹிமை பட்சிப்பான். ஆனா 2 பேரும் யாரு? கூட பிறந்தவன். அதான் பெரிய பியூட்டி. அடுத்தவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறான், அண்ணன் தம்பி கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டேங்கிறானே. ஏசாயா 11:13. ஏசாயா 11:13. எப்ராஹிமின் பொறாமை நீங்கும். எப்ராஹிம் பொறாமை, பயங்கர பொறாமை உள்ளவன். அவனால மத்தவன் நல்லா இருந்தா பிடிக்காது. ஏசாயா 28:1. எப்ராஹிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழுமையான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே. எப்ராஹிமுடைய வெறியர் பயங்கர வெறித்தனமான ஆளுங்க, மதுபான பிரியர்கள். சபைக்குள்ள வந்துட்டு பிறகு நீங்க யாரும் குடிக்கிறீங்களா? ஞானசானம் எடுத்துட்டு பிறகு நீ குடிக்க கூடாது. அப்படி குடிச்சேன்னா நீ அறிக்கையிட்டு லைஃபை சரிப்படுத்தணும். அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கேட்டா பீர் அடிச்சம்மா, ஏன்னா அது பலரசமா. ஏ அப்பா, உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதா? பீர் அது சும்மா ஜஸ்ட் ஒரு பிஸ்கா இருக்கத்தான் தெரியும். அந்த வேலையே ஆவாது, உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்திடும். எப்ராஹிமுடைய ஆவி வெறியனுடைய ஆவி, மதுபானத்தில் மயக்கமடைந்த ஆவி. அடுத்து ஜோடிப்பு, மேக்கப், அப்படித்தானே இருக்கு. அலங்காரமான ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பம். இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு லட்சணம் உள்ளவைகளுக்கு பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? லட்சணம் உள்ளவைகளுக்கு என்ன தேவையில்லை? லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. அப்ப நீ அலங்கரிக்கிறேன்னா என்ன அர்த்தம் சொல்ல? நீ அலங்கரிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? லட்சணம் இல்லைன்னு ஒத்துக்கொள்ளுகிறாய். அதுக்கு தலையை எப்படி இழுக்க வேண்டியிருக்கு, கண்ணுக்கு எப்படி இழுக்க வேண்டியிருக்கு, புதுசா என்னெல்லாமோ வாங்கி போட்டு பார்த்தாலும் நீ சும்மா இரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த அழகே போதும், லட்சணமா இருக்கு. நீ இப்போ பண்ணிதான் ஏதாவது ஜோடிப்பு பண்ணிதான் நெஞ்சுக்கிற, குழப்பிடுற. அந்த மேக்கப்பே ஆவாது, அது வாடி போகும் புஷ்பம். அழகும் மீன், சௌந்தரியம் வஞ்சனை உள்ள. அழகு போய் வேணா போய் எங்கேயாவது போய் சிக்கிக்காதீங்க. கடைசியாக எரேமியா 7:15, கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். எரேமியா 7:15. நான் உங்களுக்கு எல்லா சகோதரமாகிய எப்ராஹிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு அல்ல, உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்ராஹிம் சந்ததியை அனைத்தையும் நான் தள்ளி போட்டேன். இந்த எப்ராஹிம் லிஸ்டையே க்ளோஸ் பண்ணிட்டார். வேணாம், என் ஒருத்தரும் தேவையில்லை, தள்ளுட்டார். எப்படி இருக்கும்? கர்த்தர் நம்ம தள்ளி போட்டா என்ன ஆகும்? தாவீது கேட்கிறான், கர்த்தாவே கிருபை என்னை விட்டு என்ன செய்யாதீங்க, விளைக்கிறாதீங்க, என் ஜபத்தை தள்ளி விட்டுறாதீங்க சுவாமி. அவன் கெஞ்சுகிறான். எப்ராஹிமுடைய அனைத்து உங்களுடைய எல்லா சகோதரராகிய எப்ராஹிம் அந்த சந்ததியே வேண்டான்ட்டார். ஆண்டவர் எப்படி எவ்வளவு கடினமா சொல்லிட்டார் பாத்தீங்களா? ஒரு காலத்துல ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன செஞ்சது? தேடி வந்தது. இளையவனை தேடி ஆசீர்வாதம் வந்தது. தகப்பன் அவனுடைய முன்னோர் அவனை தொட்டு ஆசீர்வதிக்கிறான், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்லி. அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றுட்டு கேரக்டர் சரியில்லை. எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் இதை ரிப்பீட் பண்றேன், கண்களை மூடுவோம். எப்ராஹிம் இன்னைக்கு உன்னை விட்டு தள்ளிப்படப்படணும். எப்ராஹிம் நிமித்தம் நீ தள்ளப்படக்கூடாது. இன்னைக்கு உனக்குள்ள எனக்குள்ள இருந்து சபையை விட்டு எது வெளியே போகணும்? எப்ராஹிம் தள்ளப்பட்டு போகணும், நீ தள்ளப்பட்டு போக கூடாது. நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் கிட்டி சேர வேண்டும். ஆமென். கொஞ்ச நேரம்
பைபிள்லாம் மூடி வச்சுட்டு டைரி எல்லாம் மூடிட்டு முழங்கால் போட்டு கர்த்தருடைய சமூகத்துல முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்த யாராக இருந்தாலும் கண்களை மூடி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கிருபையா இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏன் வாக்குவாதம் பண்ணுகிறாய்? ஏன் பலத்த வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்கிறாய்? ஏன் உன்னை அழைக்கவில்லை என்று துக்கப்படுகிறாய்? மற்றவர்கள் புகழ்ந்த உடனே உன்னுடைய கோபம் ஏன் மாறுகிறது? மனுஷனுடைய புகழ்ச்சியை வாஞ்சிக்கிறாயா? ஏன் வம்புக்கு இழுக்கிறாய்? மற்றவர்கள்ட்ட போய் ஏன் வாக்குவாதம் வம்பு பண்ணுகிறாய்? ஏன் உன் துக்கம் இன்னும் ஆறவில்லை? ஏன் இன்னும் அநேக நாள் துக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய்? எதுக்கு மிகுந்த கோபம், உக்கிர கோபத்துக்கு இடம் கொடுக்கிறாய்? சாந்த குணம் உள்ளவனாய் மாறு. சுத்தம் பண்ணி கொள்ளாமல் கர்த்தருடைய பந்திக்கு வராதே. இது ஒரு நல்ல நேரம். கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை சுத்திகரித்துக்கொள். விசுவாச போராட்டத்தில் முதுகு காட்டாதே. சோதனைகளில் நில்லு. கிருபையை பெற்றுக்கொண்டு நில். உன்னுடைய தலை யார்? கிறிஸ்துவா, மற்ற மனுஷனா, நண்பனா, உறவினனா, உன்னுடைய தாயா, உன்னுடைய தகப்பனா? உன்னுடைய தலை கிறிஸ்துவா இருக்கட்டும். மனப்பெருமையாய் பேசாதே, தாழ்மையாய் பேசு. தாழ்மையாய் பேசு. ஒருவர் கடித்து பட்சிக்க வேண்டாம். ஜோடிப்புக்கு இடம் கொடுக்காதிருங்கள். உங்களிலிருந்து எப்ராஹிமை தள்ளி போடுங்கள். ஆமென். எல்லாரும் யாரும் தலையை கிளப்படக்கூடாது. கர்த்தருடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படியாக இரத்தத்தோடு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அவர் இரத்தம் தெளித்தால் உனக்கு பரிசுத்தம் உண்டாகும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கிற இரத்தம் இன்னைக்கு உண்மையிலே தெளிக்கப்படட்டும்.